12 ராசி லக்னக்காரர்களுக்கும் உண்டான முடக்கு தோஷமும் அதற்குரிய பரிகார முறைகளும் பத்தி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முடக்கு தோஷம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்க, இந்த பக்கம் ஓகேங்களா. நேயர்களே, முடக்கு தோஷம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, முடக்கு என்றால் என்ன? ஒரு செயலை முடக்கி போடுதல், அதான் அதோட அர்த்தம். செயல் இலக்கம், அதான் அதோட அர்த்தம். நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணோம்னா அதை வந்து முடங்கி போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்குது, முடங்கி போகுது, அந்த செயல் நடைபெறாதது, அதை தான் நம்ம முடக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் தோஷம். அதை வந்து நம்ம தோஷமா எடுத்துக்கிட்டு அது முடக்கு தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ராசியில பிறந்திருப்பீங்க, எல்லாருக்குமே ஒரு லக்னம் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ராசி தெரியும், நாங்கள் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், இந்த ராசி நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. ஸோ நம்ம ராசியை வச்சு பார்க்கணும், லக்னத்தை வச்சு பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் நீங்க இப்போ உங்க ஜாதகத்துல 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு ராசி, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் இருக்கு இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு ராசி முடக்கு ராசியா வரும், ஏதாவது ஒரு பாவகம் முடக்கு பாவமாக வரும், கண்டிப்பாக வரும். ஸோ இதை நம்ம எவ்வாறு நம்ம இந்த தோஷத்தை சரி செய்வது, அதற்குண்டான வழிமுறைகள் என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம முடக்கு அது எப்படி கண்டுபிடிப்பது, முடக்கை எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ உங்களை ஜாதக கட்டத்துல இப்போ சூரியன் வந்து ஒரு எல்லா 9 கிரகமும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் நிற்கும் இல்லைங்களா? அது மாதிரி சூரியனும் ஒரு நட்சத்திரத்துல நிற்கும். இப்போ சந்திரன் நிக்கிற நட்சத்திரத்தை நீங்க வந்து உங்க ராசி அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு நட்சத்திரத்துல நிற்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சூரியன் வந்து இங்க அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷ வீட்டுல இங்க சூரியன் நிற்குது பாருங்க. சூரியன் அஸ்வினில நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தா எப்படி இதை கண்டுபிடிப்பதுன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து மூலம் நட்சத்திரம் வரை அந்த கவுண்டிங்கை நீங்க எண்ணணும். ஓகேங்களா? இப்போ அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் அப்படின்ட்டு ஃபுல்லா கவுண்ட் பண்ணிட்டே வந்து இதுவரை மூலம் நட்சத்திரம் வரை நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வரணும். அப்படி பண்ணிட்டு வரும்போது ஒரு கவுண்டிங் வரும் இல்லையா, ஒரு சர்டன் நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை நீங்க மூலத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்னது? பூராடம். ஸோ பூராடம் நட்சத்திரத்தை நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வருவீங்க இல்லையா? அப்போ ஒரு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கவுண்டிங்ல. இப்போ அந்த நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம். சரிங்களா? ஸோ அந்த நட்சத்திரம் நின்ற வீடு தான் முடக்கு வீடுன்னு சொல்லுவோம், முடக்கு ராசின்னு சொல்லுவோம், முடக்கு வீடுன்னு சொல்லுவோம், முடக்கு பாவகம் சொல்லுவோம். ஸோ அந்த நட்சத்திரம் நின்ற அந்த வீட்டின் அதிபதி தான் முடக்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நான் எழுதி காமிக்கிறேன் போர்டுல. சூரியன் வந்து அஸ்வினில நிக்குது. ஓகேங்களா? சூரியன் அஸ்வினில இருந்து நீங்க மூலம் வரை எவ்வளவு கவுண்டிங் வரும்? மூலம் வந்து இங்க வருது இல்லையா, தனுசு வீட்டுல மூலம் வருது. ஸோ இங்க நீங்க அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம் அப்படின்னா எவ்வளவு கவுண்டிங் வருது? 19 கவுண்டிங் வருது இல்லைங்களா? ஸோ இந்த 19 வருது, மூலம் வரை 19 கவுண்டிங் வருது. வந்து சிம்பிளா நீங்க எப்படி கவுண்ட் பண்ணலாங்கன்னா, திரிகோண நட்சத்திரங்களை நீங்க கரெக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணலாம். அஸ்வினி டு மகம் வந்து 10 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. திரிகோணங்கள் அஸ்வினி, மகம், மூலம் வந்து திரிகோண நட்சத்திரங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அஸ்வினி டு மகம் 10, மகம் டு மூலம் 19, அவ்வளவுதான். ஸோ 19 வந்துச்சு இல்லையா இந்த கவுண்டிங். இந்த 19 கவுண்டிங் நம்பரை பூராடம், மூலத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பூராடம் வரும். சரிங்களா? பூராடத்துல இருந்து இந்த 19 நீங்க திரும்ப கவுண்ட் பண்ணணும். ஸோ பூராடத்துல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். 19 கவுண்டிங் நீங்க இங்க எப்படி கிளாக் வைஸ் பண்ணீங்க, கிளாக் வைஸ். சரிங்களா? பண்ணீங்கன்னா இப்ப பூராடத்துக்கு வந்து 19வது நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எகைன் நீங்க இதுக்கு வந்து இந்த இது பூராடனால திரிகோணத்துல போயிடலாம். நீங்க இப்போ எப்பவுமே வந்து திரிகோணத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்குன்னு கவுண்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பூராடம் டு பரணி வந்து 10 நட்சத்திரம் வரும்.
ஸோ பரணி டு பூரம் 19. ஸோ இங்க வந்து பூரம் வரும். இதோட ரிசல்ட் வந்து பூரம். சரிங்களா? ஸோ பூரம் வந்து 19 நட்சத்திரம். அப்ப நம்ம எப்படி பண்ணுவோம் சொல்லுவோம், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் பூரம் வந்து முடக்கு நட்சத்திரமாக வரும். பூரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். இந்த முடக்கு நட்சத்திரம் எங்க வருது பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல வருது. சரிங்களா? சிம்மம், இந்த வீடு வந்து என்ன வீடு? சிம்ம வீடு. சிம்ம வீட்டுக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். முடக்கு நட்சத்திரம் உங்க ஜாதகத்துல சூரியன் அஸ்வினில இருந்தா முடக்கு நட்சத்திரம் பூரமாக வரும். அந்த பூரம் எந்த வீட்டுல இருக்குது? சிம்ம வீட்டுல இருக்குது. ஸோ சிம்ம வீட்டின் அதிபதி தான் முடக்கு அதிபதி. ஸோ முடக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லணும். முடக்கு அதிபதி சூரியன். சொல்லணும். ஸோ முடக்கு நட்சத்திரங்கள்னா உங்க ஜாதகத்துல கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் தான் முடக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முடக்கு நட்சத்திரம் பூரம் தான், பட் அதன் வீட்டின் அதிபதியை நம்ம முடக்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்படிதான் நீங்க முடக்கு நட்சத்திரத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதற்குண்டான வழிமுறைகள். இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ வந்து இது வந்து சிம்மமா வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இங்க சூரியன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்களாக வரும். சரிங்களா? இப்ப நீங்க இந்த மேஷ வீட்டுல அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம், ரிஷபத்துல கிருத்திகை 2, 3, 4 வந்துருது. அதே மாதிரி மிருக சீரிஷம் ரிஷபத்துல இங்க 2 பாதம் வரும், இங்க 2 பாதம் வருது. புனர்பூசம் வந்து இங்க வருது, இங்கேயும் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி வரும்போது இப்ப உங்களுக்கு நீங்க முடக்கு நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கிருத்திகை வந்து அதன் தலைப்பகுதி நீங்க எடுத்துக்கணும். மீன்ஸ் ஸ்டார்டிங் 1ஆம் பாதம் எங்க இருக்குதோ அதுதான் நீங்க முடக்கு ராசியாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ முடக்கு நட்சத்திரம் வந்து இப்போ கிருத்திகைன்னு வருது, இல்லைன்னா முடக்கு நட்சத்திரம் மிருக சீரிஷம்னே வச்சுக்கோங்களேன். ஸோ மிருக சீரிஷம் வந்து இந்த வீட்லயும் வரும், ரிஷப வீட்லயும் வரும், மிதுன வீட்லயும் வரும். ஆனா நீங்க ரிஷபத்தை தான் முடக்கு வீடாக எடுத்துக்கணும். ஸோ தலைப்பகுதியை தான் நீங்க முடக்கு வீடாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வழிதான் நீங்க எப்படி முடக்கு எவ்வாறு கண்டுபிடிப்பது அதுக்கு உண்டான சூட்சும முறைகள். முடக்கை எவ்வாறு முடக்கு தோஷம் என்றால் என்ன, அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது. ஸோ அது ஒரு